அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களை அமையறதுக்கு உங்களோட வாழ்க்கையை சுயஜாதகம் பார்த்து சரி பண்ணிக்கிங்க. இன்று பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா 22/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி காலையில் 6:29 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சப்தமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் விடிய காலையில் 2:51 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:42க்கும் சூரியன் மறைவு மாலை 6:29க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை 10:29 காலையிலேருந்து 12:05 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் மாலை 3:17 4:53 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:18 8:53 வரைக்கும் இருக்குது. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் நவகிரகத்துக்கான வழிபாடுகள் செய்கிறது, வண்டி வாங்க வண்டி ஏற ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்ய, கிணறு வெட்ட தாலி செய்ய, மந்திரம் பயன்படுத்த ஏற்ற ஒரு நாள். சுப காரியங்கள் திருமணங்கள்லாம் செய்யக்கூடாத நாளாக இருக்குது. சப்தமி திதியில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, சாமி கும்பிட்றது, திருமணம், சாமி சிலை நிறுவுறது, இடமாற்றம், உழவு நகை அணிதல், சண்டைக்கு போகிறது, எல்லா விஷயத்துக்கும் சிறந்ததாக இருக்குது. இருந்தாலும் நாளை பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டு போகிறது எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு இன்பம், ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு மகிழ்ச்சி, சிம்ம ராசிக்கு உற்சாகம், கன்னி ராசிக்கு கவலை, துலாம் ராசிக்கு சிரமம், விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுஷ் ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு போட்டி, கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு ஏமாற்றமாக இருக்கு. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் இனிமையா அமையட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ ராசி பலன் பார்க்கும்போது மேஷ ராசிக்கு நான் சொன்ன கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்களும் பதட்டங்களும் உங்களுக்கு இன்று இருக்கத்தான் செய்கிற செயல்களில் தடை தாமதம் இருக்கும். குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் உறவினர்களால் பிரச்சனையோ இல்லைனா மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. சுபகாரியமாக பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று கொடுத்த கடன் திரும்ப பெறுறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கும். கையில் பணப்பற்றாக்குறை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. குடும்பத்தில் பசங்களால் சந்தோஷம் ஏற்படுற மாதிரி பார்த்துக்குங்க. தெய்வ வழிபாடுகள் மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் தரும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்று மிதமான பலன்கள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம். ரொம்பவே பொறுமையை சோதிக்கிற நாளாக இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பொறுமையான நாளாக கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல பொறுமை ரொம்பவே அவசியம். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா அதை கடினமான உழைப்பு தேவைப்படுது. யாருக்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம்லாம் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செஞ்சுட்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தோணக்கூட நல்லுறவை ஏற்படுத்த அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள். ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம், மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான நாளாக இருக்கும். கவனமாக பார்த்து சூழ்நிலைகளை கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யவே சின்ன அளவில் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில விரயங்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். ஜாக்கிரதையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையோடு இருங்க. பதட்டப்படாதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியில் திளைக்கும் நாளாக இருக்குது. சிறப்பான நாள். சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். அதே நேரம் ரொம்ப நாளாக காத்திருந்த சுப காரிய பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவுக்கு வரா மாதிரி இருக்கும். உங்களுக்கு காலங்கள் கம்மியாக இருக்குது. பலன்கள் நல்லா இருக்கும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் இன்று தவற விடாதீங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லை பதவி உயர்வுக்கான வாய்ப்போ நிறையவே இருக்குது.
நீங்க இன்று நாள் முழுக்க புது பொலிவோடவும் தெம்போடவும் செயல்படுவீங்க. அது எல்லா இடத்துலயும் தெரியும். நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு கொண்டு வர உதவியா இருக்கு. வியாபாரத்துல பெரிய மனிதர்களோட ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குறதுனால அனுகூலமான பலன் உண்டு. இன்று ரொம்ப நாளா நிலுவையில நின்ன வேலைகளை செய்யறது ரொம்பவே பாசிட்டிவா முடிப்பீங்க. உங்களோட முயற்சிகள்ல இன்று நாளை நல்ல ஒரு சாதகமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலையும் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க செய்யற வேலைகள் உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில புதிய வேலை வாய்ப்போ வளர்ச்சிக்கான வாய்ப்போ நிறையவே இருக்கு. நீங்க இன்று செய்யற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியிடங்களுக்கு போய் ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கும் நல்ல ஒரு 2 பேருக்குள்ளேயும் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். மனசு விட்டு பல விஷயங்களை பேசலாம். எதிர்காலம் குறித்து முடிவுகளை எடுக்கலாம். சிறப்பான நாளா கொண்டு போறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். பிளான் பண்ணுங்க. ஜாலியா லைஃப்பை என்ஜாய் பண்றதுக்கு வழியை பாருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு நல்லாவே இருக்கும். அதிக அளவில் பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்க கண்கூட பார்ப்பீங்க. சிறப்பான நாளா இருக்கும். மகிழ்ச்சியா இருப்பீங்க. பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி மற்றும் திருப்தி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ரிஷபராசிக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளோடையும் சில மன உளைச்சல்களோடையும் நாளை கொண்டு போற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து கையாளுங்க. உறவுகளுக்குள்ள பார்த்து பேசுங்க. யாரோட புதிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் பண்ணாதீங்க. முடிஞ்சா உங்களோட மனநிலையை சமநிலையா வச்சுக்க வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்துல ஏற்படுற தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும். தொழில்ல உங்களோட மந்த நிலை மாறுற மாதிரி இருக்கு. உங்களோட கடின முயற்சி மூலியமா நீங்க அதை செய்யலாம். வேலையாட்கள் கொஞ்சம் ஆதரவா இருக்கிறது உங்களுக்கு நிறைவா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிசயமா மனைவி வழி உறவினர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. இன்றைய நாள் மிதமான பலன்களை தரும். யதார்த்தமான அணுகுமுறை எல்லா விஷயத்திலையும் தேவை. அது மூலியமா நல்ல பலனை காணலாம். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கோ வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுற மாதிரி இருக்கு. அதை சமாளிக்க திட்டமிட்டு வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். அதே நேரங்களில் உங்களோட சிறப்பான முறையில் தகவல் பரிமாற்றங்கள் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல நல்லிணக்கத்தை பேண நீ எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. அனுசரிச்சு போங்க. வார்த்தைகளை இன்று ரொம்பவே நிதானம் தேவை. பழைய பிரச்சனையெல்லாம் கிளறி வார்த்தைகளால வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று போதிய அளவில் இல்லை. எதிர்பார்த்த வரவில்லை. தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண்களுக்கும் தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும், குழப்பமும் இருக்கும். சமநிலையில் நாளை கொண்டு போகிறதுக்கு நல்லது. அதே நேரங்களில் அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை திணிக்காதீங்க. உங்களோட டாமினேட்டிங் பவர் இல்லாமல் இருந்தால் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண வரவு ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும். பொன்பொருள் வாங்குற யோகம் உண்டு. ஆனால் செலவுகளை கண்காணிக்க வேண்டிய நாளாக இருக்குது. உள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தொழில்களில் போட்டி பொறாமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அது நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும். எல்லா விஷயத்திலையும் தெம்போட செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. இன்று ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்குங்க. அதனால நல்ல பலன்கள் கிடைக்கும். ஈஸியா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. அதை தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருந்தா நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் தெரியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கவன சிதறல் இல்லாம பார்த்துக்கோங்க. அது தவறுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பிரச்சனைகளை சுமூகமா கையாள சூழ்நிலைகளை ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றது நல்லது. சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பேசுறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போங்க. இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பதட்டம் இல்லாம நாளை கேஷுவலா கொண்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். வரவு இருக்கு. ஆனா தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செஞ்சு வீண் செலவுகள் ஆகிற மாதிரியோ, பண விரயங்கள் ஆகிற மாதிரியோ பார்த்துக்காதீங்க. பசங்களால கொஞ்சம் வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு அஜீரண கோளாறு இருக்கு. தோள்கள்ல வலி இருக்கு. உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு பதட்டங்கள் கொஞ்சம் இருக்கும். அதே நேரம் ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வு இருக்கும். பசங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே மனக்கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. என்னதான் செலவுகள் அதிகமா இருக்கு. பணம் எங்க போகுதுன்னே தெரியாது. நிறைய விஷயங்கள நீங்க நினைச்ச விஷயங்கள் எதிர்மறையாவோ இல்லைன்னா அதுக்கு எதிர் வகையில நடக்கிறதுனால மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பசங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். தொழில்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல தடைகள் இருக்கு. உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சியும் தரும். அதே நேரங்கள்ல செலவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆறுதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு புது தெம்பை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்று வெற்றி பெறதுக்கு எல்லா விஷயத்தையும் கேஷுவலா எடுத்துட்டு போங்க. அதே நேரங்கள்ல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சராசரியா போற போக்குல கொண்டு போறது உங்களுக்கு நல்லது. பதட்டங்களை குறைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஈஸியா செய்ய முடியாது. பணிகளை கையாளும் போது தவறுகள் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகளை பாருங்க. மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இன்று நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அப்போதான் மனசுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் உங்களோட பணப்பற்றாக்குறை தனக்கிட்ட கோபமும் எரிச்சலும் காட்டுற மாதிரி இருக்கு. அமைதியா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பா இல்லை. பணத்தை தக்க வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். வரவு ஒன்று இருக்கு. ஆனால் செலவுகள் டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். அது பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துது. பணப்பற்றாக்குறை ரொம்பவே வெறுமையா இருக்கும். கையில இருக்கிற சேமிப்பு கரையாம பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை பாதிப்பாக இருக்கு. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். பொருளாதாரம் அதிகமாக எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மன நிறைவும் தன்னம்பிக்கையும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தன்னம்பிக்கை எல்லாமே நாள் முழுக்க சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போகிறதுக்கு உதவியா இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களோட செயல்பாடுகள் எல்லா விஷயத்திலையும் ஆக்கப்பூர்வமாகவும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். இன்று பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கு. கூட பிறந்தவங்க வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்துல வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். மனசு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். பெற்றோரோட அன்பை பெறுவீங்க. பசங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க உற்சாக மகிழ்ச்சி நிறைஞ்ச நாள். திருப்தியோட கொண்டாடி மகிழக்கூடிய விதத்துல தான் இருக்கு. உங்களுக்கு இன்றைய நாள்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், எதிர்பார்த்த வரவுகள் எல்லாமே சாதகமாகவும் பலன் தர விதமாகவும் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலனை தரும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வளர்ச்சியும் லாபமும் தரக்கூடிய விதத்துல தொழில் இருக்கு. உங்களோட வேலையில நல்ல ஒரு அங்கீகாரமும் முன்னேற்றமும் இருக்கும். எதிர்காலத்துக்கோட வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட சகஜமான அணுகுமுறை மூலியமா துணைக்கிட்ட அன்பை பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோடைய மகிழ்ச்சியோடைய நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஒன்னா வெளியில போய் ஜாலியா மன நிறைவா பேசுறதுக்கும் காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கு. சிறப்பா மகிழ்ச்சியா கொண்டாடுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்கு. பணத்தை சேமிக்க நல்ல சூழ்நிலை நல்லா இருக்கும். அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதலீடுகளில் யோசிங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அதிக லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களை வருத்திக்கலாம ஜாலியா இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாள் சிறப்பா இருக்கு.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்று நல்ல ஒரு சிறப்பான நாள், வளர்ச்சிக்குரிய நாள், மகிழ்ச்சிகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. எல்லா விதத்திலயும் ஆதாயங்கள் நெறைய இருக்கும். பலன் தர விதமா நாள் இருக்கனால சாதகமான பலன்கள் உண்டு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல உங்களோட தெளிவான எண்ணங்கள், திட்டங்கள் வெளிப்படும். அது மூலியமா நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் காண்ற விதமா இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு பலன் தர விதத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அ நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கு. நாள் முழுக்க எல்லா விஷயத்தையும் புதிய உற்சாகத்தோட ஈடுபடுவீங்க. குடும்பத்துல உள்ளவங்களோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்ல வேலையாட்களோட சுமூகமான உறவுல நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்திலும் இன்று நாள் சாதகமா இருக்கு. புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள் அறிமுகம் கிடைக்கும். அது மூலியமா எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களையும் அவங்க மூலியமா நல்ல ஒரு ஆதாயங்களையும் கிடைக்கிற நாளா தான் இருக்கு. வருமானம் பெருகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியா முடிப்பீங்க. சிறந்த வாய்ப்புகள் உண்டு. உங்களோட அ அ பணிகளுக்கு நல்ல ஒரு கருத்து கணிப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல நீங்க சொல்ற கமெண்ட்ஸு, நீங்க சொல்ற ஃபீட்பேக்குக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவு வலுப்படும். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. இனிமையான நாளா கொண்டு போக வாய்ப்பு. புரிதல் அதிகமாகும். அந்யுன்யம் அதிகமாகும். காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாள். சிறப்பான பலன்கள் உண்டு. ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லா இருக்கு. அதிக அளவுல சேமிக்கலாம். பயனுள்ள வகையிலயும் செலவுகள செய்வீங்க. அது எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பணத்த சேமிக்கிறது கூட உங்களுக்கு நல்லாவே திருப்தியா இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்க மனச நீங்க அமைதியா வச்சுக்க சாமி பாட்டு கேட்கறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. கொஞ்சம் கவனமா இருங்க. பத் அ பாதிப்புகள் அதிகம் இல்ல. அதாவது செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமா இருக்கு. நெறைய விஷயங்கள யோசிக்க வேண்டியதா இருக்கும். மனசுல கொஞ்சம் இனம் புரியாத பயமோ, கவலையோ இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னடா எப்படி போது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள், வெறுமை தோன்ற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல எதிர்பாராத வீண் செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் மந்த நிலை இருக்கு. வேலையில பொறுத்தளவுக்கு கூட இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கிறதும், கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இருந்ததுன்னா, வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் பிரச்சனை இல்லாம கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்கள செய்யும்போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையும், உறுதியும் இழக்காம பொறுப்பா, அமைதியா கொண்டு போங்க. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல பலன்களை பெறணும்னா, எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. கூட வேலை செய்றவங்களால எதுவும் பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆ ஸ் உங்களோட அ ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, நடைமுறைகள சரியா உருவாக்கி, அதுக்கேத்த மாரி திட்டமிட்டு உங்களோட திறமைகள வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட புரிந்து கொள்ள ஆ புரிதல் கம்மி. அதனால புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். சகஜமான அணுகுமுறை தேவை. உங்களோட கருத்துக்கள திணிக்காதீங்க. அவங்களோட கருத்துக்கள அ மதிப்பு குடுங்க. அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு குடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பா இல்ல. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள், வீண் செலவுகள் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பசங்களால வீண் செலவுகள் ஏற்படலாம். சூழ்நிலைகள பார்த்து பணத்த கவனமா கையாளுங்க. தொலைக்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஈஸியா சோர்வடைற மாதிரி இருக்கு. வெயில் வேற அதிகமா இருக்கு. ஸ்கின் டிசீஸ் அந்த மாரி வரா மாதிரி இருக்கு. எண்ணெய் பதார்த்தம் தவிருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. காலையிலேயே ஒரு மனநிறைவு இல்லாத, ஏதோ ஒரு குழப்பத்தோடையும், தவறான எண்ணங்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. காலையிலேருந்து மனச ஒருநிலைப்படுத்தி தெளிவா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு அதிகமா யோசிக்காதீங்க. சிறப்பான நாளா கொண்டு போணும்னா, உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் குறிப்பா உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்று குடும்பத்தில தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்படலாம். எந்த விஷயத்திலயும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. வர வேண்டிய பணமும் லேட்டா வர்றது, மனசுக்கு ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு
உங்ககிட்ட தைரியம் கம்மி, பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு, உறுதியும் கம்மியா இருக்கு. உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள உறுதியோடையும், தன்னம்பிக்கையோடையும் காரியங்கள செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பதட்டமான நிலை அதிகமா இருக்கு. பணி சுமைய சமாளிக்க சிறப்பா திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி வேலைகள செய்யுங்க. வேலைகள் நிலுவையில நிக்காம பார்த்துக்கங்க. அது சில வேலையில சிக்கல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லுறவ பராமரிக்க விஷயங்களை ஈஸியா எடுத்துட்டு போங்க. சூழ்நிலைகளை கேஷுவலா எந்த ஒரு விஷயத்திலையும் சீரியஸ் ஆக்காம போற போக்குல கொண்டு போறது நல்லது. தொணக்கிட்ட வாக்குவாதம், விவாதம் பண்ணாதீங்க. உங்கள நீங்களே மனசுல கவலையா இருந்தா தனியா இருக்கிறது நல்லது. அதிக அளவுல பேச்சுக்கள் இல்லாம இருந்தா வார்த்தைகள்ல அ பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதா இல்ல, எதிர்பார்த்த பணவரவு இல்ல, முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பயணத்தின் போது பணத்த கவனமா எடுத்துட்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டப்படாம இருங்க. தியானம் செய்யுங்க. ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடுங்கள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்று உங்களுக்கு அமோகமான நாள். எல்லா விஷயத்திலயும் சாதகமான பலன்கள். நே அதாவது நேற்று நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் இன்று உங்களுக்கு கைக்கூடி வரா மாதிரி இருக்கும். என்னடா கனவுல கண்டதான் நனவாகுதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பாராத நன்மைகளும், பலன்களும் உண்டு. நாள உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்கங்க. வரவு நல்லா இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்லா இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிப்பீங்க. இன்று வியாபாரத்துல உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். நல்ல ஒரு பணவரவு பார்த்தீங்கன்னா, தாராளமா இருக்கிறனால சுபிட்சம் ஏற்பட்ட மாதிரி ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கு. திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. உறவினர்களால அனுகூலம் இருக்கு. எதிர்கால நலன் குறித்து முடிவெடுக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. உங்களோட வெற்றிகள்ல, உங்களோட செயல்கள்ல வெற்றி பெற உகந்த நாள். உங்களோட திறமைகள வளர்த்துக்குவீங்க. இன்று நல்ல பலன்கள் நாள் முழுக்க இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. மகர ராசிக்கு யோகங்கள் அடிக்கக்கூடிய நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் இருக்கு. எதிர்காலத்துக்கான வளர்ச்சி இன்றைய நாள்ல உங்களுக்கு தெரியும். உங்களோட செயல்பாடுகள்ல நல்ல ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. அது பாராட்டுக்குரியதாவும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரியதாவும் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட திருப்திகரமான உறவு, நல்ல ஒரு ஒருவருக்கொருவர் புரிதலும் நல்லா இருக்கும். அந்யுன்யம் நல்லா இருக்கு. மனசு விட்டு பல விஷயங்கள பேசுவீங்க. உங்களோட பிரச்சனைகள பேசி தீர்க்கிறதுக்கும், உங்களோட எண்ணங்கள தெளிவா சொல்லி 2 பேருக்குள்ளயும் நீண்ட நாள் உறவுகள் மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கும் ஏற்ற நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாவே இருக்கு. உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும், லாபம் அடையறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. இன்று பணம் சம்பந்தமான முடிவுகள் கண்டிப்பா எடுக்கலாம். ஆரோக்கியத்துல பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். சிறந்த ஆற்றலோடையும், உறுதியோடையும் இருப்பீங்க. நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுறுசுறுப்போடையும், மகிழ்ச்சியோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும்போத, நல்ல ஒரு மனசுக்கு நிறைவும், திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கும். பாதிப்புகள் எதுவும் இல்ல. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம். நல்ல ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் தானா நடக்கும். நீண்ட நாளா எதிர்பார்த்த கனவுகள், நினைவுகள் நிறைவேறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தோட வெளியில ஜாலியா பயணம் போறதுக்கும், மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். ஆரோக்கிய நிலை சிறப்பா இருக்கு. பசங்களால மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். தொழில் தொடங்குற முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிட்டும். வருமானம் உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சாதகமான நாள். கூடுதல் பலன்கள் உண்டு. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். விரைவில் திருமணத்துக்கான வாய்ப்புகளோ இல்லைன்னா பிள்ளை வரம் வேண்டி வாய்ப்புகளோ நிறைய இருக்கு. நாளை பொறுத்தளவுக்கு அனுகூலமான நாளாக தான் இருக்கு. தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாள். உங்களோட புதிய யுக்திகள் அனைவராலும் பாராட்டப்படும். உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கும், உங்களோட முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாள். இன்று நீங்க செய்யற புதிய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும். அது உங்களுக்கு பிரமிப்பும், திருப்தியாகவும் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட நேர்மையான அணுகுமுறை மற்றும் கட்டுப்பாடு மூலியமா தனக்கூட நல்லுறவு இருக்கு, மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. ஒண்ணா வெளியில போவீங்க. காதலர்கள் ஜாலியா ரொமான்டிக்கா ஊரை சுத்துறதுக்கும், மகிழ்ச்சியான விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பான நாள். பயன்படுத்திக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவு அதிகமாக தான் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது ரொம்பவே நிறைவாக இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. அதனால் உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறத பார்ப்பீங்க. எதிர்கால நலன் கருதி சேமிக்கவும் வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு கவலையும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்று உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும், வரவு இருக்கு, அதே நேரம் ரெட்டிப்பான செலவுகள் இருக்கு. குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பாக பெற்றோர்கிட்டையும் பசங்கக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருங்க. பசங்களால் சில பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகளை அமைதியாகவும் பக்குவத்தோடையும் கையாள வேண்டியது அவசியம். இது உறவுகளுக்குள்ள இன்று ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பணவரவு சுமாரா இருக்கும். வீண் செலவுகள் ஏற்படலாம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல தோன்றி மறையும். வேலையில பொறுப்போட நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போகலாம். உங்களோட மதிப்பு உயரணும்னா உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே கவனமா செய்ய வேண்டியது அவசியம். பழைய பாக்கிகளை கேட்டு பாருங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி செஞ்சீங்கன்னா பலன் உண்டு. இன்றைய நாள் சுமாராக தான் இருக்கும். கவனக்குறைவு காரணமாக சில சிறந்த வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. உங்களை நீங்களே நகைச்சுவை உணர்வோடு வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ண வேண்டிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே பணிபுரிகிறவங்க சில தொல்லைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால பணி சுமை அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பாக நட்பான அணுகுமுறை தேவை. இல்லைன்னா உங்களோட உணர்ச்சி வசப்பட்டு அவங்க மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. புரிதல் கம்மியாக இருக்கும். மனசை குழப்பிக்காம தெளிவில்லாத மனநிலை வர பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் மகிழ்ச்சிகரமாக இல்லை. செலவு அதிகரிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும். கையிருப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, சேமித்த பணத்தை கரையாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கண்களை பரிசோதிக்க வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இல்லை சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பலன்களை கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான பலன்கள், அதாவது குரு எப்படி இருக்குது, எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்னு உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். லைவில் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா தான் லைவ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸை நிறைய லைக் பண்ணிங்கன்னா சிலருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரங்களில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைக் பட்டன் பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு உங்களால் ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். அடுத்து குரு பயிற்சி பலன்கள் தயாராகிட்டு இருக்கு. அது வேணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். குரு பயிற்சி பலன்கள் வேணுங்கிறவங்க உங்களோட பிறந்த விவரங்களையும் போட்டு அனுப்புனீங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட வாழ்க்கை இனிமையாக அமையட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.